கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் இந்த தொடர் போதனையை தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த தொடர் போதனையில் கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார், நாம் அவருக்குள்ளே எப்படி இருக்கிறோம், அவர் எந்த விதத்தில் நமக்கு கற்றுத்தந்து அவர் வழிநடத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம் என்று தான் பார்த்து கொண்டு வரும். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். உமது அடியானுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்வேன். உமது அடியானுக்கு அனுகூலமாறும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அனுகூலம் ரொம்ப தேவை. அனுகூலமாறும். இப்போ நீங்கள் சூழ்நிலையில் இருக்கீங்க, தேவனை அறிஞ்சிருக்கீங்க. ஆனாலும் சில நேரத்தில் நமக்கு பட்சபாதம் இன்றி நிறைய பேர் வேறு விதமான காரியங்கள் செய்வாங்க. நமக்கு பொறாமையான எண்ணங்களை உண்டு பண்ணி நமக்கு தேவையானதை பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. ஏதாட்டும் சொல்லுவா செஞ்சுட்டே இருப்பேன். அந்த உலகத்தில் பாருங்கள், பிரச்சனை மேலே பிரச்சனை வர அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதில் என்ன தான் நன்மை கிடைக்கவே தெரில. பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவர்கள் கொடுக்கறது பாருங்கள், உமது அடியானுக்கு அனுகூலமாறும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை நான் கைக்கொள்வேன். பாருங்கள், அப்படி நான் அனுகூலமாக நீர் எனக்குள்ளே இருக்கும் பொழுது நான் பிழைக்கிறேன். எப்படி என்றால் என்னை துன்பப்படுத்தவர் நிறையா இருக்காங்க. ஆகையால் அதிலிருந்து நான் பிழைத்து, தேவனே என்னுடைய வாழ்க்கையில் நான் மரணபரிந்த கீழே போகிற அந்த நேரத்திலையும் என்னை தூக்கி பிடித்து உம்முடைய வசனத்தை கொண்டு என்னை ஆளுகை பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே. நான் இனிமேல் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் அதை காத்துக்கொள்வேன் என்று அவன் சொல்லுகிறான். பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும், அவர் எப்படி வழிநடத்துகிறார் பாருங்கள். வசனத்தை நீ கைக்கொள், அதான் நான் உமது வசனத்தை நான் கைக்கொள்வேன் என்று சொல்லுகிறான். அதான் வசனத்தை தான் நம்ம கைக்கொள்ளணும், அப்பொழுது தான் நம்ம பிழைக்க முடியும். பாருங்கள், வசனத்தை ஒருத்தன் கைக்கொண்டா அவன் பிழைத்திருக்கிறான். எப்போது பிழைக்கும் பொழுது அனுகூலம் கிடைக்குது. இதை அப்படியே ரிவர்ஸில் படித்தா பாருங்கள், அவனுக்கு பாருங்கள், அவன் உமது வசனத்தை கைக்கொள்வேன் அப்படின்னு சொல்லலாம். வசனத்தை முதல்ல செய்யணும், அதான் பெரிய விஷயமே. அவன் வசனத்தை முதல்ல கையாண்டுட்டாலே அவன் என்ன செய்யலாம், அவன் பிழைச்சிருவான். பிழைச்ச உடனே என்ன நடக்குது, அனுகூலம் கிடைக்குது. ஆனால் முதல்ல என்ன, இந்த வசனத்தில் முதல் இதோட எப்படி வருது பாருங்கள், உமது அடியானுக்கு முதல்ல அனுகூலம் பண்ணும், பிறகு நான் பிழைப்பேன், பிறகு என்ன பண்ண உமது வசனத்தை கைக்கொள்வேன் அப்படின்னு வருது. இது எப்படின்னா, நீங்கள் எனக்கு முதல்ல செய்யுங்க அப்படின்னு. ஆனால் அவனுடைய உள்ளம் அப்படி இருந்திருக்கு. ஆண்டவரே, அவன் ரொம்ப மரணம் பரிந்த கிட்ட போயிட்டான். அதாவது அவனுக்கு முடி வந்துட்டு, அப்போ தான் அந்த வார்த்தைகளை அவன் உச்சரிக்கிறான். பாருங்கள், அந்த வார்த்தை சொல்கிறான், அடியேனுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆனால் இப்போ என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஆனால் எனக்கு நீர் அனுகூலமாக என்னை பிழைக்க வச்சாதான் எனக்கு அப்படி உண்டு பண்ணும்போது உங்களுடைய வசனத்தை நான் கைக்கொள்வேன் அப்படின்னு அவன் அந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ மாட்டு சொல்லுதானே. ஆனால் உண்மை என்ன, முதல்ல வசனத்தை நம்ம கைக்கொள்ளணும். அதுக்கப்புறம் நம்ம வசனத்தை கைக்கொண்டு அதுக்கு முதலிடம் கொடுத்து அதற்கு நம்ம அதன் மேல் நம் நம்பிக்கை வைத்து அதனோடு நாம் இருக்கும் பொழுது, அதனோடு நாம் பொருந்தும்போது, மனம் பொருந்தும்போது, அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது என்ன நடக்குன்னா, நாம் பிழைத்து விடுகிறோம். நமக்கு எந்த தொந்தரவு வர. அதுக்கப்புறம் தேவனுடைய அனுக்கிரகங்கள் தேவன் நமக்கு அனுக்கிரகம் எப்போ அது அருள் புரிகிறான்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு பாருங்கள். ஞானம், அனுகூலம் வேணும். தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே பிழைக்க முடியும். சூழ்நிலை இருக்க மத்தியில் அப்படி தான் பிழைக்க முடியும். ஆகையால் இந்த மாதிரி அவர் கற்றுக் கொடுக்குறார். நான் உனக்கு அனுகூலமாக இருக்கிறேன், நீ எதை பற்றி கவலைப்படாத, நான் உன்னை பிழைக்க வைக்கிறேன். ஆகையால் முதல்ல நீ என்ன பண்ணு, வசனத்தை நீ படி, எடுத்து உன் கையில் கொடுத்துருக்கேன், இவ்வளோ பெரிய புக்கு கொடுத்துருக்கேன், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, எடுத்து வாசி, திரும்ப 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 தேவன் வசனம் என்ன சொல்லுது, தேவன் வசனம் என்ன சொல்லுது, அவர் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார். இந்த பைபிளில் பாருங்கள், நம்ம என்னை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறத யோசித்து படிக்கணும். இந்த வசனத்தை ஒன்று படிக்கிறேன், இதில் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கு, அடுத்த வசனத்தை படிங்க, இந்த அதிகாரத்தில் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கு. இப்படி நீங்கள் அதனோடு ஒற்று அந்த மிரரோடு அந்த தேவனுடைய வார்த்தையோடு வரும்போது சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லி, அதாவது அந்த வார்த்தை உங்களை வழிநடத்தும். தேவன் உங்களை அப்படிதான் வழிநடத்துகிறார். அவர் உங்களுக்கு முதல்ல அனுகூலம் கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறார். அள்ளி கொடுத்தது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாத அளவுக்கு அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது அவர் வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அவன் சொல்ல, நான் வசனத்துக்கு கைக்கொள்வேன் என்று சொன்னது போல வசனத்தை அவன் சரியாக பிறகு கைக்கொள்வான். எப்பொழுது அவனுக்கு தேவன் அனுகூலம் கொடுத்து அவனை பிழைக்க வைத்து அவனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் தேவன் சில வார்த்தைகளை கொண்டு அவர் உங்களை வழிநடத்துகிறார். வழிநடத்தலை நீங்கள் அறிந்து கொண்டாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில் குறைவே இருக்காது. கர்த்தர் பாருங்கள். அதனால் நீங்கள் எங்கு சென்றாலும் எப்பொழுதும் தேவனை மறந்துடக்கூடாது. உமது அடியானுக்கு அனுகூலமாக இரும் என்று சொன்ன அந்த இது போல்
சங்கீதத்தில் சொல்கிறான், உமது அடியானுக்கு நீர் அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை நான் கைக்கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆகையால் அவன் பயந்துட்டான், பயந்து சூழ்நிலையில் இருக்கிறான். ஆகையால் தேவன் அதான் என்ன ஆயிட்டுன்னா, அவன் முதல்ல வசனத்தை அவன் தேவனுடைய அந்த இதிலேருந்து விடுதலை ஆயிட்டான். அதாவது அதுலேருந்து நீங்கிட்டான். வசனத்து மேலே அவன் தேவனுக்குள்ள அவனுக்கு விசுவாசம் இல்லாமல் அவன் இஷ்டத்தில் பண்ணதுனால அவன் மரணம் பரிந்த இருக்கும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். ஆகையால் நீங்கள் அப்படி இருக்கலாம, நீங்கள் வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கும்போது தேவனுடைய அனுக்கிரகம் பெற்றீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது. இப்படி அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.